ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டின்னர்னு ரெண்டுக்குமே செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம அரிசியை ஊற வச்சு அரைச்சி பல மணி நேரம் புளிக்க வைக்க தேவையில்லை. 1 மணி நேரம் இருந்தாலே போதும், நல்ல சாஃப்டான பஞ்சு போல் ஆப்பம் ரெடி பண்ணிடலாம். இது நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிற ஆப்பம் விட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரம் கிச்சனில் நின்று பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஸ்கூல் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு டக்குன்னு நம்ம இதை செஞ்சு கொடுத்துடலாம். இந்த ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு பவுலில் 250 ml கப்பில் 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. மெஷரிங் கப் இல்லைனா 1/4 கிலோ அரிசி மாவு சேர்த்துக்குங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மாவில் 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மாவு நல்லா திக்கானதுக்கப்புறமா திரும்பவும் 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மாவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த அளவுக்கு திக்காயிருக்கு. இப்போ திரும்பவும் 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. மாவு இந்த மாதிரி இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இது அப்படியே இருக்கட்டும், ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணக்கூடாது. எல்லா பொருளையும் சேர்த்ததுக்கப்புறமா தான் ஆன் பண்ணணும். ஒரு பேனில் 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. இது கூட 3/4 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாவு நல்லா வெந்து கெட்டியாகி வரணும். அது வரைக்கும் கைவிடாமல் கிளறி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு கிளறுங்க. இந்த மாதிரி கெட்டியானதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற அரிசி மாவு கூட 1/2 கப் துருவன தேங்காய் சேர்த்துக்குங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தேங்காய் தான் துருவி சேர்த்துக்கணும். ஃப்ரிட்ஜில் துருவி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்தக்கூடாது. இதில் 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்குங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை நம்ம அரைச்சிக்க போகிறோம். நீங்கள் கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் கூட அரைச்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே வேக வச்சு ஆற வச்சுருக்கிற மாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. நம்ம கலந்து வச்சுருக்கிற அரிசி மாவு தேங்காய் துருவலை இதோடு சேர்த்துருங்க. மாவு அதிகமாக இருந்தால் நீங்கள் 2 தடவையாக கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். பெரிய மிக்ஸி ஜாராக இருந்தால் நீங்கள் அரிசி மாவு எடுத்த கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. நான் இப்போ இதில் தண்ணி சேர்க்காம தான் அரைக்க போகிறேன். நான் இதில் தண்ணி சேர்த்தனா அரைக்கும் போது மிக்ஸி ஜார்லேருந்து மாவெல்லாம் வெளியே வந்துடும். அரைச்சதுக்கப்புறமா நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம அரைச்ச மாவை ஒரு அகலமான பவுலில் சேர்த்துருங்க. ஏற்கனவே மாவில் 1 கப் தண்ணி சேர்த்து அரைச்சிருந்தீங்கன்னா திரும்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை. மாவு ரொம்ப திக்காக இருந்தால் மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க. நான் அரிசி மாவு எடுத்த கப்பில் 1 கப் தண்ணியை இந்த மாவில் சேர்த்து கரைச்சிக்க போகிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. ஆப்ப மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கும், அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் கரைச்சிக்குங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மாவு எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. மாவை மூடி போட்டு 1 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் ஆப்பம் நல்லா சாஃப்டாக வரும். 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு மாவை நல்லா கலந்து விடுங்க. மாவில் இந்த மாதிரி சின்ன சின்ன பபிள்ஸ் வந்துருக்கணும். அப்போ தான் நமக்கு ஆப்ப மாவு தயாராக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம ஆப்பம் செஞ்சிடலாம். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா ஆப்பம் மாவு சேர்த்துக்குங்க. மாவை சேர்த்த உடனே இந்த மாதிரி சுற்றி விடுங்க. ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சிங்கன்னா அப்படியே செட் ஆயிரும். மூடி போட்டுட்டு வேக வச்சுருங்க. 1 நிமிஷத்தில் இது நல்லா வெந்துடும். ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. இதுக்கு மேலே நீங்கள் நெய் இல்லைனா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை. இது வெந்ததுக்கப்புறமா இதை வெளியே எடுத்துருங்க. நம்ம கையில் எடுத்தாலே ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ இது சூடாக இருக்கிறதுனால நான் ஒரு தட்டுக்கு மாற்றிக்க போகிறேன்.
இதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு ஆப்பம் செஞ்சுக்குங்க. நல்ல சூடாக இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஆப்பம் தயாராகிருச்சு. இது கூட சட்னி, சாம்பார் இல்லைனா நான்வெஜ் கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நம்ம நார்மலாக செய்கிற ஆப்பம் விட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை பிரேக்ஃபாஸ்ட், டின்னர்னு எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆஃபீஸ் போகிறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாவை அரைக்கும் போது வெதுவெதுப்பான தண்ணியை சேர்த்து அரைச்சிக்குங்க. அப்போ நமக்கு 1 மணி நேரம் இந்த மாவுக்கு ரெஸ்ட் கொடுக்க தேவையில்லை. 20 நிமிஷத்தில் இதை நம்ம செஞ்சுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிப்பியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரெசிபியோட வர வரைக்கும் பாய்.